நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும்போது உங்க போன்ல ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுப்போம். ஓ, ஒரு சர்ப்ரைஸ் மெசேஜ். ஆமா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் கிரெடிட் ஆகியிருக்கு அப்படின்னு அந்த மெசேஜ் சொல்லுது. இதை விட ஒரு சூப்பரான காலை பொழுது யாருக்கும் இருக்க முடியாது. ஆனா அப்படி நடக்குமா என்ன? அதுதான் விஷயமே. கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கிறாங்க. ம், இணையத்துல எங்க திரும்பினாலும் இது பத்தின பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ஸ் டெய்லி அப்டேட் அப்படிங்கிற ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு வீடியோ காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. நீங்க கூட அதை பார்த்திருக்கலாம். ஆமா, நான் பார்த்தேன். 40 முதல் 65 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு அடிச்ச ஜாக்பாட் 50,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியாக வரும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவோட தலைப்பு. கவர்ச்சியான திறப்புலாம். ரொம்பவே கவர்ச்சியான தலைப்பு. இப்போ இந்த வைரல் செய்தியோட உண்மையான பின்னணி என்ன? இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத எந்த விதமான தகவல் திணிப்பும் இல்லாம தெளிவா அலசுறது தான் இன்றைய நம்ம ஆழ்ந்த அலசலோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா. இணையத்துல இப்படி ஒரு தலைப்பு பார்த்த உடனே யாருக்கா இருந்தாலும் அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வர்றது இயல்புதான். அதுவும் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில இந்த செய்தி ரொம்ப வேகமா ரீச் ஆகுது இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திரு விஜய் அவங்க புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்காங்க. ம். அவர் பொறுப்பேற்ற உடனே இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா அந்த வீடியோல சொல்றாங்க. அதாவது ஒரு புதிய அரசாங்கம் அமையும் போது மக்கள் எதிர்பார்க்கிற நலத்திட்டங்கள் மாதிரி இத சித்தரிக்கிறாங்க. நாமும் அந்த வீடியோவுல உள்ள தகவலை நேயர்களுக்கு அப்படியே நடுநிலையா சொல்றோம். கரெக்ட். அந்த எதிர்பார்ப்போட அலைதான் இந்த செய்தியை இவ்ளோ பெருசா மாத்திருக்கு. சரி, இப்போ இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சொல்லுங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல கிடைக்கிற தீபாவளி போனஸ் மாதிரி இந்த விஷயம் தெரியுது. ஆனா ஏன் கேள்வி என்னன்னா, இது உண்மையிலேயே புதிய முதலமைச்சர் பதவியேற்றதும் வந்த மாநில அரசோட நேரடி திட்டமா? இல்லவே இல்ல. அப்போ இந்த 50,000 ரூபாய் அறிவிப்புக்கு பின்னால வேற ஏதாவது பெரிய நிர்வாக பின்னணி இருக்கா? இத குடுக்கறது யாரு? இந்த இடத்துல தான் நாம உணர்ச்சிகளை தாண்டி உண்மையான நிதி ஆதாரத்தை பார்க்கணும். அந்த வீடியோவை முழுமையா ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த தொகையை வழங்குறது மாநில அரசோ இல்ல முதலமைச்சரோ கிடையாது அப்படிங்கறது தெளிவா புரியும். ஓஹோ, அப்போ மாநில அரசோட இலவச திட்டம் கிடையாதா இது? நிச்சயமா கிடையாது. இது இந்தியாவோட ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ வெளியிட்டு இருக்கிற ஒரு தகவல். இருங்க இருங்க, இபிஎஃப்ஓ அமைப்பு இந்த 50,000 ரூபாயை கொடுக்கறாங்களா? ஆமா, இன்னும் துல்லியமா சொல்லணும்னா அதுல சிபிடி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ். ஓகே. அவங்க தான் தொடர்ந்து பிஎஃப் கணக்குல பணத்தை செலுத்தி வர்ற உறுப்பினர்களுக்கு ராயல்டி இன்கம் அப்படிங்கிற ஒரு நன்மையை நீட்டிக்க பரிந்துரை பண்ணிருக்காங்க. ராயல்டி இன்கமா? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சொல்றீங்க? இப்போ பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள்ல எல்லாம் லாயல்டி கார்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? பல வருஷமா வேற எந்த கடைக்கும் போகாம ஒரே கடையில தொடர்ந்து பொருட்களை வாங்குறவங்களுக்கு பாயிண்ட் சேரும். ஆமா, அந்த பாயிண்ட்ஸ் வச்சு பொருட்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பிஎஃப் அமைப்பிற்கு விசுவாசமா தொடர்ந்து பணம் செலுத்துற ஊழியர்களுக்கான ஒரு வெகுமதி தான் இந்த திட்டமா. கரெக்ட். அதே மாதிரி தான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட் உவமை இதுக்கு ரொம்பவே கச்சிதமா பொருந்தும். அப்போ யூடியூப் வீடியோவோட தலைப்புல இருக்கிற மாதிரி 40 வயசு கடந்த அத்தனை குடிமக்களுக்கும் இந்த ஜாக்பாட் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்காது. இது இந்தியாவோட எல்லா குடிமக்களுக்குமான ஒரு திட்டம் கிடையாது. யாரு ஒருத்தர் மாதா மாதம் பிஎஃப் கணக்குல பணம் செலுத்தி வராங்களோ, அதுவும் இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களா இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஓஹோ, அப்ப தலைப்ப பார்த்துட்டு எல்லாரும் தங்களுக்கு பணம் வரும்னு நினைக்கிறது தப்பு. ஆமா, இது ஊழியர்களோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு உத்தி தான். இதை சும்மா ஒரு இலவசம்னு நினைச்சுக்க கூடாது. சரி, இந்த ராயல்டி இன்கம் திட்டம் பிஎஃப் சந்தாதாரர்களுக்கானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வீடியோல பயனாளிகளோட வயசு 40, 50 முதல் 65 வயசுக்குள்ள இருக்கலாம் சொல்றாங்களே. வயசு ஒரு பக்கம் இருந்தாலும் இத வாங்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? அது என்ன? அதாவது, நீங்க எத்தனை வேலை மாறினாலும் சரி, உங்க பிஎஃப் கணக்குல தொடர்ந்து 20 வருஷத்துக்கு மேல தடையில்லாம நீங்க பங்களிச்சு வரணும். ஒரு நிமிஷம், 20 வருஷமா? ஆமா, உங்க அக்கவுண்ட் ஆக்டிவ் நிலையில இருக்கணும். தொட 20 வருஷம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாச்சே. நான் நேயர்கள் சார்பா ஒரு கேள்வி கேக்குறேன்.
கேளுங்க. இன்றைய காலகட்டத்துல பலரும் அடிக்கடி வேலை மாறுறாங்க. ஐடி துறையா இருந்தாலும் சரி, வேற எந்த துறையா இருந்தாலும் 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை கம்பெனி மாறுறது சகஜம். உண்மைதான். அப்படி மாறும்போது பலரும் பழைய பிஎஃப் அக்கவுண்ட்ட பத்தி கவலைப்படாம புது கம்பெனில புதுசா ஒரு பிஎஃப் அக்கவுண்ட்ட தொடங்கிடுறாங்க. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். அதான் கேக்குறேன். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து 20 வருஷம் ஒரே கணக்க ஆக்டிவா வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில ரொம்ப அபூர்வமான விஷயம் இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த நடைமுறை சிக்கல் தான் பல பேருக்கு இருக்கு. ஆனா இபிஎஃப்ஓ அமைப்பு உங்களை ஒரே கம்பெனில 20 வருஷம் வேலை செய்ய சொல்லல. அப்புறம் இப்படி கணக்க மெயின்டைன் பண்றது? நீங்க எத்தனை கம்பெனி வேணாலும் மாறலாம். ஆனா உங்களுடைய யுஏஎன், அதாவது யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் ஒண்ணுதான். பழைய கம்பெனியோட பிஎஃப் தொகையை புது கம்பெனியோட யுஏஎன் கணக்குக்கு மாத்திடணும். ஓ, அத டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அவ்வளவுதானா? ஆமா, அப்படி பண்ணும்போது உங்களோட கணக்கு தொடர்ச்சி முறியாது. அதனாலதான் பல கணக்குகளை இணைச்சு ஒரே கணக்கா தொடர்ந்து 20 ஆண்டுகள் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம பழைய ஜீன்ஸ் பேண்ட்டுகளை அல்மாரியில வச்சிருப்போம் இல்லையா? ஆமா, அந்த ஒவ்வொரு பேண்டோட பாக்கெட்லயோ எப்பவோ மறந்து ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ இருக்கும். கண்டிப்பா நடக்கும் அது. பலரும் தங்களோட பிஎஃப் தொகைய வெவ்வேறு கம்பெனிகளோட அக்கவுண்ட்ல சிதற விட்டுடுறாங்க. அதை தடுத்து ஒரே பணப்பையில, அதாவது ஒரே யுஏஎன் கணக்குல கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய உளவியல் தூண்டுகோல் தான் இந்த திட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. நிறைய பேர் சோம்பேறித்தனத்தாலேயோ இல்ல அறியாமையாலேயோ பழைய பிஎஃப் டிரான்ஸ்ஃபர் பண்றதில்ல. அப்படி சிதறி கிடக்கிற சேமிப்ப ஒன்னா சேர்க்கணும், அதே போல இடையில பணத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த ராயல்டி இன்கம். சரி, இப்போ இந்த சவாலான 20 வருஷ நிபந்தனையை பூர்த்தி செய்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அவங்களுக்கு உண்மையிலே அந்த 50,000 ரூபாயும் முழுமையா கிடைக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி 50,000 கொடுத்துருவாங்களா? அப்படி கொடுக்க முடியாது. இதுல ஒரு கணக்கீட்டு முறை இருக்கு. அதாவது ஸ்லாப் சிஸ்டம்னு சொல்ற பிரிவுகள் இருக்கு. ஓ, பிரிவுகள் இருக்கா? அதென்ன கணக்கு? இந்த ராயல்டி இன்கம் நன்மை ஒருத்தர் வாங்குற அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் சேலரி அடிப்படையா வச்சு பிரிக்கப்படுது. பேசிக் சேலரியே வச்சுதா? ஆமா. இப்போ ஒருத்தரோட அடிப்படை சம்பளம் 5,000 ரூபாய் மற்றும் அதற்கு கீழ் இருந்தா அவங்களுக்கு அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சரி, 5,000க்கு மேல இருந்தா? அடிப்படை சம்பளம் 5,001 முதல் 10,000 ரூபாய் வரை இருந்தா அவங்கள நடுத்தர பிரிவா கருதி அதுக்கேத்த மாதிரி ஒரு தொகை கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த 50,000 யாருக்கு கிடைக்கும்? அடிப்படை சம்பளம் 10,000 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் அதிகபட்சமா அந்த 50,000 வரைக்கும் ஒருத்தர் கிடைக்கும். இதன் அர்த்தம் என்னவென்றால் அத்தனை பேருக்கும் கண்மூடித்தனமா 50,000 ரூபாய் அப்படியே கிடைச்சிடாது. கண்டிப்பா கிடைக்காது. அதாவது அவரவர் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து தான் இந்த ஜாக்பாட் தொகை மாறுபடும். இதுல நேயர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. அடிப்படை சம்பளம் வேற, நீங்க மாச கடைசில கையில வாங்குற மொத்த சம்பளம் வேற. உங்க மொத்த சம்பளம் 50,000 இருந்தாலும் அதுல பேசிக் பே எவ்வளோன்னு பார்த்து தான் இந்த கணக்கீட்டை பண்ணுவாங்க இல்லையா? மிகச்சரியான விளக்கம். இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சம்பளம் அதிகமா இருக்கிறவங்களோட பிஎஃப் பங்களிப்பும் அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு ராயல்டி தொகையும் அதிகமா கிடைக்குது. இதுதான் உண்மையான கணக்கீடு. சரி, இப்போ நிபந்தனைகள் கணக்கீடு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். தகுதி உள்ளவங்களுக்கு இந்த தொகை எப்போ எப்படி போய் சேரும்? அந்த வைரல் வீடியோல சொல்லியிருக்கிற தகவல் படி பார்த்தா இந்த மாத இறுதிக்குள்ள இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை, அதாவது ஜிஓ வெளியிடப்படும்னு உறுதியா சொல்றாங்க. ஜிஓ வந்த பிறகுதான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். ஆமா. அதுக்கப்புறம் பயனாளிகள் தாங்க வேலை பார்க்குற இடத்தின் மூலமாகவோ அல்லது நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே இந்த ராயல்டி இன்கம் தொகையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. சூப்பர். அப்போ இந்த தகவல் கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் நேரடியாகவே ஒன்னு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 40 வயசு ஆகுதோ இல்லையோ, இங்க உடனே உங்க பிஎஃப் கணக்கு விவரங்களை சரி பார்க்கணும். கண்டிப்பா. பழைய நிறுவனங்கள்ல நீங்க விட்டுட்டு வந்த அந்த பழைய பிஎஃப் கணக்குகளை எல்லாம் ஒன்னா இணைக்க வேண்டியது உங்களோட முதல் கடமை. ஆமா, அதை செஞ்சாதான் உங்களோட 20 வருட கணக்கு ஆக்டிவ்ல இருக்கும். இந்த ராயல்டி மட்டும் இல்ல, பின்னாடி வர பென்ஷன் பலன்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கவர்ச்சிகரமான செய்தியை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி உள்ள விதிகளை புரிஞ்சுக்கிறது நம்ம நிதி சார்ந்த முடிவுகளை சரியா எடுக்க ரொம்பவே உதவி செய்யும் நினைக்கிறேன். அதுதான் 100க்கு 100 உண்மை. இணையத்துல பாக்குற எல்லா தலைப்பையும் நம்பிடக்கூடாது. அந்த 50,000 ரூபாய் இலவசம் அப்படிங்கிற தலைப்புக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் விழிப்புணர்வு. உண்மைதான். இப்போ இந்த ஆழ்ந்த அலசலோட ஒட்டுமொத்த சுருக்கத்தை ஒருமுறை பார்த்துடுவோம். சொல்லுங்க.
2026 தேர்தலுக்கு பின் முதலமைச்சர் திரு விஜய் அவங்களோட பதவியேற்போடு இணைச்சு இந்த வீடியோ வைரலாக்கப்பட்டு இருந்தாலும் இது எந்த ஒரு மாநில அரசோட திட்டமும் கிடையாது. ஆமா. இது அடிப்படையில 20 ஆண்டுகளுக்கு மேல ஒரே பிஎஃப் கணக்கை செயலில் வச்சிருக்கிறவங்களுக்கான இபிஎஃப்ஓ அமைப்போட ராயல்டி இன்கம் வெகுமதி. கரெக்ட். அதுவும் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் அவரவர் சம்பள விகிதத்தை பொறுத்து தான் கிடைக்கும். இதுதான் முழுமையான உண்மை. ரொம்ப தெளிவா தொகுத்து சொல்லிட்டீங்க. ஆனா இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அது? பாரம்பரியமான அலுவலக வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட 20 வருட விசுவாசத்துக்காக பிஎஃப் அமைப்பு 50,000 ரூபாய் வரை வழங்குறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்திதான். ஆமா, அது அவங்க சேமிப்புக்கான ஒரு அங்கீகாரம். ஆனா எந்த ஒரு கம்பெனிலையும் நிரந்தரமா வேலையில இல்லாம பல கம்பெனிகளுக்கு சுதந்திரமா வேலை செய்யற தற்போதைய கிக் எக்கானமி இருக்கு இல்லையா? அதாவது இந்த ஃப்ரீலான்சர் டெலிவரி ஆப்ஸ்ல வேலை செய்யறவங்கள சொல்றீங்க. ஆமா, அந்த சுயாதீன பணியாளர்களுக்கு இத்தகைய வேலை பாதுகாப்போ அல்லது மாசம் பிடிக்கிற பிஎஃப் கணக்கும் கிடையாதே. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. அப்போ அவங்க தங்களுக்கான இந்த ராயல்டி போனஸ எதிர்காலத்துல எப்படி உருவாக்க போறாங்க? அவங்க நிதி பாதுகாப்புக்கு என்ன வழி? அப்படிங்கிற ஒரு கேள்விய நேரான உங்களோட சிந்தனைக்கே விட்டுட்டு இந்த ஆழ்ந்த அலசல நாங்க நிறைவு செய்றோம். நீங்களும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது.